Hi students, starting from rest, a body slides down a 45-degree inclined plane in twice the time it takes to slide down the same distance in the absence of friction. The coefficient of friction between the body and the inclined plane is okay. So starting from rest அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ யூவோட வேல்யூ 0. ஸோ எந்த ஒரு ப்ராப்ளத்துலையும் சரி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொன்னாலே இனிஷியல் வெலாசிட்டி வந்து 0. ஓகே. ஸோ ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் தீட்டா வந்து 45 டிகிரி தந்திருக்காங்க. ஸ்லைட் டவுன் வித் அன் ஆங்கிள் ஆஃப் இன்க்ளனேஷன் 45 டிகிரி. ஓகே. ஸோ தீட்டாவோட வேல்யூ 45 டிகிரி. ஸோ இங்கே ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஸோ ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னா அது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு வந்து கோஎஃபிஷியன்ட் ஆஃப் ஃப்ரிக்ஷன் மியூ வேல்யூ வந்து 0. ஓகே. ஸ்மூத் சர்ஃபேஸ்ன்னு சொன்னாலே அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இங்கே இப்போ இது வந்து ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன். ஓகே. ஸோ ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷனே கிடையாது. ஓகே. ஸோ நோ ஃப்ரிக்ஷன் ஃபார் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன், ஃப்ரிக்ஷன் கிடையாது. ஸோ இனிஷியல் வெலாசிட்டி ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க யூவோட வேல்யூ வந்து 0 ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட். ஸோ யூவோட வேல்யூ 0. ஃபார் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன் ஃப்ரிக்ஷன் வந்து கிடையாது. ஓகே. ஸோ force along the direction of motion of the block. ஸோ இந்த பிளாக் வந்து இப்படி மூவ் ஆகிட்டே வருது. ஸோ அப்போ அந்த சைடு உள்ள இந்த மூமெண்ட்டோட ஃபோர்ஸ் வந்து mg sin θ. சரியா? அதுக்கு வெர்டிக்கலாக வரக்கூடியது mg cos θ. இந்த சர்ஃபேஸ் வந்து இந்த பிளாக்குக்கு கொடுக்கக்கூடிய ரியாக்ஷன் ஃபோர்ஸ் வந்து நார்மல் ஃபோர்ஸ். ஓகே. ஸோ ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைனுக்கு ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா acceleration of smooth is equal to g sin θ. ஓகே. ஃபார் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன். இதுவே ரஃப் இன்க்ளைன்டு பிளைன் அப்படின்னு சொன்னாலே ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரெசன்ட். ஓகே. ஸோ இந்த ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொன்னால் அதுக்கு மீனிங் அது வந்து ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன். ஓகே. ஸோ இந்த ப்ரெசன்ஸ் ஆஃப் இப்போ ரஃப் இன்க்ளைன்டு பிளைன் அப்படின்னு சொன்னால் தான் அதுக்கு வந்து ஃப்ரிக்ஷன் உண்டு. ஓகே. ஸோ ஃப்ரிக்ஷன் அப்படின்னு சொல்லும்போது இப்போ பிளாக் இந்த சைடு மூவ் ஆகிட்டு இருக்கு அப்படின்னா அந்த பிளாக்கோட மூமெண்ட்டுக்கு ஆப்போசிட் சைடு ஃப்ரிக்ஷன் இருக்கும். ஓகே. அதுக்கு வேல்யூ வந்து அந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட் வேல்யூ வந்து μkn. ஓகே. ஸோ இப்போது இதில் இம்பார்ட்டன்ட் பாயிண்ட் என்ன அப்படின்னா இப்போ ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன் அப்படின்னு சொன்னால் நோ ஃப்ரிக்ஷன். ஓகே. ஆக்ஸலரேஷனோட ஃபார்முலா ஆக்ஸலரேஷன் ஆஃப் ஸ்மூத் இன்க்ளைன்டு பிளைன் வந்து a smooth is equal to g sin θ. அதே மாதிரி ரஃப் இன்க்ளைன்டு பிளைன் அப்படின்னு சொன்னால் ஃப்ரிக்ஷன் வந்து ப்ரெசண்ட். ஓகே. ஸோ அந்த ஃப்ரிக்ஷனோட மேக்னிடியூட் வேல்யூ μkn. ஆக்ஸலரேஷன் ஆஃப் ரஃப் சர்ஃபேஸ் ஃபார்முலா a rough is equal to g into sin θ minus mu cos θ. ஓகே. ஸோ வேறு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் அப்படிங்கிறது distance between the starting point and end. okay. initial and final ரெண்டு கிடையில distance. ஸோ இது வந்து ஸ்டார்டிங் பாயிண்ட், இது வந்து எண்டு பாயிண்ட் அப்படின்னு சொன்னால் இப்போ நம்ம டிஸ்டன்ஸுக்கு எப்போ யூஸ் பண்ணக்கூடிய ஃபார்முலா s equal to ut plus half at squared. ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ யூவோட வேல்யூ 0. ஸோ யூவோட வேல்யூ 0ன்னு இந்த இக்குவேஷனில் போடும்போது இந்த இடம் 0 ஆயிடும். ஓகே. ut. ஸோ 0 into t plus half at squared. okay. so இது 0 ஆயிரும். 0 into t 0 plus half at squared. so s equal to half at squared. okay. so acceleration of smooth surface ஓட distance sங்கிறது இங்க distance or displacement. so இங்க s ஓட வேல்யூ நமக்கு இங்க ரெஸ்ட் அப்படி ஸ்டார்டிங் ஃப்ரம் ரெஸ்ட் அப்படின்னு சொல்லியிருக்கனால s is equal to half at squared அப்படின்னு நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். ஸோ இதில் ஸ்மூத்துக்கு வந்து டிஸ்டன்ஸ் ஆஃப் ஸ்மூத் இஸ் ஈக்குவல் டு டிஸ்டன்ஸ் ஆர் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஆஃப் ஸ்மூத் இஸ் ஈக்குவல் டு half into ஆக்ஸலரேஷன் ஆஃப் ஸ்மூத் into டைம் ஸ்கொயர்ட் ஆஃப் ஸ்மூத். ஓகே. ரஃப் சர்ஃபேஸுக்கு அதே மாதிரி half into ஆக்ஸலரேஷன் ஆஃப் ரஃப் into டைமோட ஸ்கொயர் ஃபார் ரஃப் சர்ஃபேஸ். ஓகே. ஸோ இந்த ப்ராப்ளத்தில் டிஸ்டன்ஸ் வந்து சேம் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. டிஸ்டன்ஸ் ஃபார் சேம் டிஸ்டன்ஸ் ப்ராப்ளத்தில் it for
same distance. So distance வந்து same. Okay, coefficient of friction ஓட வேல்யூ நம்ம என்னன்னு கண்டுபிடிக்கணும். ஓகே, distance சேம்னு சொல்லியிருக்காங்க, டைம் வந்து என்ன சொல்லியிருக்காங்க, twice. அதாவது இப்போ இந்த ப்ராப்ளத்தில் நம்ம டிஸ்டன்ஸ் வந்து கண்டுபிடிச்சோம். ஸ்மூத் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸ் வந்து half ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத் டைம் ஸ்கொயர்டு வந்து ஸ்மூத். ரஃபுக்கு வந்து half ஆக்சிலரேஷன் ஆஃப் ரஃப் டைம் ஸ்கொயர்டு வந்து ரஃப். ஸோ டிஸ்டன்ஸ் சேம்னு ப்ராப்ளத்தில் சொல்லியிருக்காங்க. அப்படின்னா ஸ்மூத் சர்ஃபேஸோட டிஸ்டன்ஸும் சேம், ஸ்மூத் சர்ஃபேஸ் அண்ட் ரஃப் சர்ஃபேஸ் ரெண்டுமே சேம் டிஸ்டன்ஸ் தான். ஓகே, ஒரே டிஸ்பிளேஸ்மெண்ட். ஸோ substitute the value of S smooth. S smooth is equal to half into A smooth T squared smooth is equal to half into A rough T squared rough. Okay, so இப்போ இந்த half-ஐயும் cancel பண்ணிடலாம். அது போக balance acceleration of smooth T squared smooth is equal to acceleration of rough T squared rough. Okay, so next ப்ராப்ளத்தில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, time taken for rough surface is twice the time taken for smooth surface. ஓகே, அது இந்த வேர்டில் இந்த வேர்டிங்ஸில் என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, starting from rest a body slides down a 45-degree inclined plane in twice the time it takes to slide down the same distance in the absence of friction. அதாவது ஆப்ஷன்ஸ் ஆஃப் ஃப்ரிக்ஷன்ங்கிறது ஸ்மூத் சர்ஃபேஸ். ஸ்மூத் சர்ஃபேஸில் ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு ஆகிற டைமில் டுவைஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸுக்கு ஆகுது. ஓகே ஓகே, ஸோ டிஸ்டன்ஸை வந்து கவர் பண்ணுறதுக்கு ஸ்மூத் சர்ஃபேஸுக்கு ஆகிற டைமில் டூ டைம்ஸ் வந்து ரஃப் சர்ஃபேஸுக்கு ஆகுது. ஓகே, ஸோ இப்போது அதாவது டைம் டேக்கன் ஃபார் த ரஃப் சர்ஃபேஸ் டு கவர் த டிஸ்டன்ஸ் இஸ் டுவைஸ் த டைம் டேக்கன் டு கவர் த ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இப்போது இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ்னு வச்சுக்கோங்க, இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, ரெண்டும் சேம் டிஸ்டன்ஸ் தான். சாரி, இது வந்து ஸ்மூத் சர்ஃபேஸ், இது வந்து ரஃப் சர்ஃபேஸ். ஓகே, ஸோ இதுக்கு இது இனிஷியல் பொசிஷன், இது ஃபைனல் பொசிஷன், இது இனிஷியல் பொசிஷன், இது வந்து ஃபைனல் பொசிஷன். ஓகே, ஸோ இதுக்கு டைம் டேக்கன் டு A to Bக்கு வந்து இப்போ 2 செகண்ட் ஆகுது அப்படின்னா இதுக்கு வந்து 4 செகண்ட் ஆகுது. அதான் கொஸ்டினில் தந்திருக்காங்க. ஸோ இப்போ டைம் டேக்கன் ஃபார் ரஃப் is equal to 2 times of time taken for smooth. Okay, smooth is equal to 2 into time taken for smooth வந்து எவ்வளோ 2. ஓகே, 2 into 2 4. ஓகே, அதான் இந்த ப்ராப்ளத்தில் தந்திருக்காங்க. ஸோ டைம் டேக்கன் ஃபார் ரஃப் இஸ் ஈக்குவல் டு 2 into டைம் டேக்கன் ஃபார் ஸ்மூத். இப்போ நமக்கு இங்கே ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத் இந்த இடத்துல வேல்யூவை பிளக்இன் பண்ண போகிறோம். ஓகே, ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத் இன்டு டி ஸ்கொயர்ட் ஸ்மூத் இஸ் ஈக்குவல் டு ஆக்சிலரேஷன் ஆஃப் ரஃப் இன்டு டி ஸ்கொயர்டு ரஃப். ஸோ இப்போ இங்கே ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ என்ன, ஜி சைன் தீட்டா இன்டு, ஸோ ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ. ஓகே, ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ, ஆக்சிலரேஷன் ஆஃப் ரஃபோட வேல்யூ, டி ஸ்கொயர்டு ரஃபோட வேல்யூவை நம்ம டி ரஃபோட வேல்யூவை அப்ளை பண்ண போகிறோம். ஓகே, ஸோ நமக்கு தெரியும் ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ ஏற்கனவே இங்கே கண்டுபிடிச்சிருக்கோம், ஏற்கனவே இங்கே ஃபார்முலாவில் போட்டிருக்கோம். ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ ஜி சைன் தீட்டா. ஓகே, அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ ஆக்சிலரேஷன் ஆஃப் ரஃபோட வேல்யூ ஜி சைன் தீட்டா மைனஸ் மியூ காஸ் தீட்டா. அதே மாதிரி ஆக்சிலரேஷன் ஆஃப் ஸ்மூத்தோட வேல்யூ ஜி சைன் தீட்டா. ஓகே, இன்னொரு டேட்டா என்ன தந்திருக்காங்க அப்படின்னா, டைம் டேக்கன் ஃபார் ரஃப் சர்ஃபேஸ் இஸ் டுவைஸ் த டைம் டேக்கன் ஃபார் ஸ்மூத் சர்ஃபேஸ். ஓகே, இந்த வேல்யூஸை இந்த இக்குவேஷனில் பிளக்இன் பண்ண போகிறோம். ஓகே, இந்த இக்குவேஷனில் பிளக்இன் பண்ண போகிறோம். ஸோ ஆக்சிலரேஷன் ஃபார் ஸ்மூத் வந்து ஜி சைன் தீட்டா into t squared smooth is equal to acceleration of rough வந்து g into
mu cos theta minus sin theta. Sorry, g into sin theta minus mu cos theta the into 2 smooth the whole square. Okay. So இப்போ இங்க உள்ள g ரெண்டும் கேன்சல் ஆயிரும். அது போக உள்ள பேலன்ஸ் sin theta into t squared smooth. இங்க பேலன்ஸ் இந்த g கேன்சல் ஆனதுக்கு அப்புறமா sin theta minus mu cos theta into 2 squared வந்து 4 ஆயிரும். 4 into t squared smooth. Okay. So next step, இந்த t squared smooth ரெண்டும் கேன்சல் ஆயிரும். ஸோ இங்கே பேலன்ஸ் sin theta is equal to இந்த 4 ஃப்ரண்டில் வந்துடும். ஓகே. ஸோ இந்த 4 அப்படியே ஃப்ரண்டில் வந்துடும். 4 into sin theta minus mu cos theta. ஓகே. ஸோ இந்த 4 கொண்டு உள்ள அப்படியே மல்டிப்ளை பண்ணிடுங்க. ஸோ sin theta is equal to 4 sin theta minus 4 mu cos theta. நெக்ஸ்ட் ஸ்டெப், இந்த 4 mu cos theta இங்கே வந்துடும். இந்த sin theta அங்கே போயிடும். ஓகே. ஸோ இப்போது 4 mu cos theta is equal to 4 sin theta minus sin theta. 4 mu cos theta is equal to 4 sin theta minus sin theta வந்து 3 sin theta. ஸோ நெக்ஸ்ட் ஸ்டெப், mu is equal to 3 by 4 sin theta by cos theta. Mu is equal to 3 by 4 is equal to 0.75 sin theta by cos theta வந்து tan theta. ஸோ is equal to theta ஓட வேல்யூ ஆல்ரெடி நம்ம எழுதியிருக்கோம் 45 degree. Okay. So mu is equal to 0.75 into tan 45 degree. So mu is equal to 0.75 into 1 is equal to mu is equal to 0.75. So ரெண்டு ஃபார்முலா. ஸோ இந்த ஃபார்முலா வந்து நம்ம டிரைவ் பண்ணி கொண்டு வரதுக்கு எல்லாம் டைம் இருக்காது. ஓகே. ஸோ அப்போது ரஃப் சர்ஃபேஸோட ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா, ஸ்மூத் சர்ஃபேஸோட ஆக்ஸலரேஷன் ஃபார்முலா. ஓகே. ஸோ டிஸ்டன்ஸ் ஃபார்முலாஸ் எல்லாம் நல்லா ஞாபகம் இருக்கணும். அப்படி இருந்தால் மட்டுமே நம்ம இந்த ப்ராப்ளத்தை வந்து குயிக்காக சால்வ் பண்ண முடியும். ஓகே. ஸோ ஆன்சர் 0.75.